வணக்கங்க. வெல்கம் டு vlogs ஆஃப் விஷ்ணு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் செய்யலான்னு சொல்லிட்டுங்க. இது வரைக்கும் செஞ்சது இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைமு. குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்ட்டு செய்கிறேங்க. வாங்க பார்க்கலாங்க. இப்போ அதுக்கு பால் காய்ச்சிக்கலாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கிறேங்க. இப்போ உள்ள பால் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பால் வந்து காஞ்சிட்ருக்குதுங்க. பால் காயறதுக்குள்ளார நம்ம இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடரை நல்லா கலக்கிக்கலாங்க. தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம கட்டி தட்டாமல் நல்லா கலக்கலாங்க. நல்லா கலக்கியாச்சுங்க. இதை கெட்டி தட்டாமல் நல்லா கலக்கியாச்சுங்க. இப்போ அது பால் கொதிச்சு வருதுங்க. இப்போ தான் பொங்குது. பால் பொங்கிருச்சுங்க. இப்போ பொங்கின பால்லைங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த எசன்ஸ் ஊற்றுறோங்க. ஒரு 5 நிமிஷம் தாங்க இது. கலக்கிட்டே இருக்கிறேங்க. கை விடாமல் கலக்கலாங்க. ஒரு 5 நிமிஷங்க. அம்மா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஐஸ் செய்கிறீங்களா? நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் எங்கள் அம்மா ஐஸ் செஞ்சு தந்துருக்குறாங்க. ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, யாருமே நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுதான் ஒரு சின்ன வருத்தம். எல்லோரும் இனிமேல் எல்லா சப்ஸ்கிரைபர் லைக்கு எல்லோரும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் போடுங்க. கொதிச்சிருச்சுங்க நல்லா. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷங்க நல்லா கலக்கி விட்டுட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்னங்கிறது பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது சாப்பிட்றதுக்கு எடுத்துடலாம். நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாப்பாளுக்கு சாப்பிட்டு பார்க்குற கொடுக்கலாங்க. நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்கு. நல்லா தான் இருக்குதுங்க டேஸ்ட்டு.
நம்ம கடையில் வாங்குற அளவுக்கு இல்லாட்டியுமே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு தாராளமாக. வெளியில் போனோம்னா நல்லா தான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கணும்னா எப்படி இருந்தாலும் ஒரு 150 ரூபாயா தான் ஆகுங்க. இது வந்து மொத்தமாகவே ஒரு 70 ரூபாயில வேலை முடிஞ்சிருங்க. தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாங்க. ஒரு நேரம் நல்லா சாப்பிட்லாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.